ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 12/3/2025 மாசி மாதம் 28ஆம் தேதி அற்புதமான குரோதி வருடம் புதன்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய மேலும் விசேஷம் மாசி மகம் அற்புதமான நாள். இந்த மாசி மகமானது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய அற்புதமான நாள். குறிப்பாக திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு மாசி மகம் நீராடலோடு அற்புதமாக நடைபெறும். மாசி மகம் மிக சிறப்பான முறையிலே திருச்செந்தூரிலே நடைபெறும். அதேபோல் திருமலா திருப்பதியிலே மாசி மகம் பெருமாளுக்கு அற்புதமான விழாவாக நடக்கிறது. ஆகவே எல்லோரும் எல்லா தெய்வங்களையும் வணங்குகின்ற அற்புதமான ஒரு நாள் மாசி மக திருநாள். மாசி தீர்த்தவாரி என்பது திருச்செந்தூரிலும் மிக பிரபலம். அதேபோல் திருமலையிலே மாசி தீர்த்தவாரி மிக அற்புதமான உற்சவம். பெருமாளுக்கும் உரிய உற்சவம், சைவமும் கொண்டாடுகின்ற உற்சவம் இந்த மாசி திருவிழா. இந்த அற்புதமான நன்னாளிலே இன்றைக்கு நாம் பெருமாளையும் வழிபடலாம், முருகப்பெருமானையும் வழிபடலாம். எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு வளம் காண வேண்டிய நாள். குறிப்பாக இந்த திருமண தடை இருக்கின்ற வரன்கள் இந்த மாசி மக நன்னாளிலே முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமண தடையானது நீங்கும். பெருமாளை வழிபட்டால், மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். ஆகவே மாசி மகம் அற்புதமான நாள். இன்றைய நாளிலே எல்லா தெய்வங்களையும் போற்றி வணங்குவோம். இன்றைக்கு மேலும் நல்ல சுப முகூர்த்த நன்னாள். இன்றைக்கு திருமணம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:19 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மதியம் 1:30 முதல் மதியம் 2:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை நல்ல புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:52 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 10:50 வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அதிகாலை 3:52 வரை பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகிறது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் அற்புதமான மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு உங்கள் கைக்கு வரும். அதாவது கோர்ட் கேஸ் என்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் அழகாக உங்களுக்கானதை உங்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கூடுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். ஆக மொத்தத்தில் மேஷராசினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும்.
தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் சிறப்பான முறையிலே முடிவடையும். பெரிய தொகை கைக்கு வரும். ஆகவே கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் ரிஷபராசினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அதேபோல் உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவு கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். திருக்கல்யாண நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுங்கள். வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். உங்களுக்கு தகுந்த மாற்றமாக இருக்கும். எதிர்காலத்திலே மிகப்பெரிய நிலையை அடைவதற்கான ஒரு படிக்கட்டாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். குழந்தை பேரு உண்டாகின்ற நாள். தொழிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிம்ம ராசினருக்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுடைய கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். திடீர் பண வரவு உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். உடனே முயற்சியிலே வெற்றி கிடைக்காது. முயன்று கொண்டே இருக்க வேண்டும். காரிய வெற்றிகள் தடைபடுகின்ற நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி சம்பந்தமான
விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வகையிலே வாகன யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள். தீர்த்தவாரி நிகழ்ச்சி என்பது முருகன் கோவில்களிலேயும் நடக்கும், பெருமாள் கோவில்களிலேயும் நடக்கும், சிவன் கோவிலிலேயும் நடக்கும். ஆகவே இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் நம்முடைய கர்ம வினைகள் அகலும், திருமண தடைகள் நீங்கும், சத்சந்தான பிராப்தி கிடைக்கும், இவையெல்லாம் கிடைக்கும். ஆகவே மாசி உற்சவத்திலே கலந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை பெறும். உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். சொந்த தொழில் துவங்குவதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். சிறிய தொழில் செய்பவரிலிருந்து பெரிய பிஸ்னஸ் செய்கின்ற வரையில் அத்துணை பேருக்கும் அற்புதமான நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். மாசி மகோற்சவத்திலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. சுபவிரயங்கள் ஏற்படும். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகம் யாரோடும் பேசாதீர்கள். உங்களுடைய வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே பணி மிகவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். கடன் எதுவும் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி, பெருமாளை வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்.
வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி சம்பந்தமான மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்து. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். வேலையிலே மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மேலும் வெளியூர் சென்றுதான் தீர வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள். மாசி உற்சவத்திலே கலந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வழிபடுங்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினரும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். மாசி மகம் சிறப்பான நாள். உங்களுடைய இல்லங்களிலே எல்லாம் சுபகாரியங்கள் நடைபெற இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று அற்புதமான நாள். மாசி மகம் சிறப்பான நாள். இந்த மாசி மகம் என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லா திருக்கோவில்களிலேயும் மிக சிறப்பான முறையிலே மாசி தீர்த்தவாரி என்று சொல்வார்கள். மாசி தீர்த்தவாரி நடைபெறுகின்ற அற்புதமான நாள். மாசி மாத பௌர்ணமியோடு கூடி வருகின்ற மக நட்சத்திரத்திற நன்னாளிலே, மக நட்சத்திரம் மாசி சேருகின்ற நாள் மாசி மகம் என்று பெயர். இந்த மாசி மகம் பௌர்ணமியோடு கூடி வருகின்ற இந்த நாள், இந்த நாளிலே கடலாடும் விழா என்று கொண்டாடுவார்கள். அதாவது இறைமூர்த்தங்களை எல்லாம் கடலிற்கு அழைத்து சென்று கடலிலே எம்பெருமானை நீராட்டி தீர்த்தவாரி செய்து, அதாவது பிறவி பெருங்கடலிலே வீழ்ந்து துன்பக்கடலிலே மாண்டெழுந்தும் ஆன்மாவானது இறைவனுடைய அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்திலே அமர்ந்து திளைக்கச் செய்கின்ற ஒரு நன்னாள் தான் மாசி மக கடலாடு தீர்த்தமாகும். தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று இந்த நன்னாளிலே இறைவனை வணங்கி நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்புற அமைவதற்கு பிரார்த்தித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்திலே கும்பேஸ்வரர் கோவிலிலே மாசி மக திருவிழாவானது சிறப்பாக நடைபெறும். அன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவச் சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாக ஐதீகம். அதேபோல் குரு சிம்மராசிக்கு வரும் இந்நாளிலே எல்லோரும் கடலில் நீராடி நற்பேறு பெறுவது என்பது ஐதீகம். இப்போது சமீபத்திலே கும்பமேளா சிறப்பான முறையிலே நடந்து முடிந்தது. இந்த கும்பமேளாவானது இந்த வருடம் வந்தது 148 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற கும்பமேளா. இந்த கும்பமேளாவானது எப்போதும் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்துவார்கள். மிக மிக சிறப்பான விழா இந்த விழா. அதுபோலத்தான் இந்த மாசி மக திருவிழாவும் மிகவும் அற்புதமான ஒரு திருவிழா. இதனுடைய புராண பதிவு என்ன என்பதை பார்ப்போம். புராணத்திலே என்ன நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம். ஒரு காலத்திலே வருண பகவானை பீடித்து பிரம்மகத்தி தோஷம் அவரை கடலுக்குள் ஒளித்து வைத்திருந்தது. வருண பகவான் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து ஒளி இழந்து போயிருந்தார் வருண பகவான். அப்போது சிவபெருமானை வேண்ட சிவபெருமானும் வருணனை காப்பாற்ற எண்ணினார். அவருக்கு அவருடைய பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுதலை கொடுத்த நாள்தான் இந்த மாசி மக திருவிழா. அப்போது வருண பகவான் சிவபெருமானை
அன்றைய தினத்திலே புண்ணிய தீர்த்தமாடுவோருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு வீடு வேற்றி அருளும்படி வேண்டினார். அவரும் அவ்வாறே வரமளித்தார். அதனால்தான் இந்த மாசி மக தீர்த்தமாடல் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய நாளிலே நாம் கடலிலே சென்று நீராடுவது, புனித தீர்த்தங்களிலே நீராடுவது என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அதனால் வரை நம்முடைய பாவங்கள் தீரும், செய்த பாவங்கள் எல்லாம் தீரும். அதேபோல் ஒரு காலத்திலே பார்வதி சமேதராக கைலையிலே சிவபெருமான் எழுந்தொள்ளியிருந்தார். அப்போது உமாதேவியார் ஹரனாரை நமஸ்காரம் செய்து எம்பெருமானுடைய தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்டார். அதற்கு பரமசிவன், தேவி, பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் உருவம் கொண்டு செயல்படுகின்றோம் என்றார். இதனை கேட்ட பார்வதி, சக்தியால் தான் எல்லாம் என்றவுடன் தன்னால் தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று பெருமைப்பட்டார். அதனால் சிவபெருமான் தானின்றி எதுவும் இயங்காது என்று கூறி தனித்து நின்றார். இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாகியது. அம்பிகை ஹரனுடைய அடியை வணங்கி, எம்பெருமானே, எல்லாம் நீரே என்று உணரப் பெற்றேன், கருணை புரிந்தருளுக என்று இறங்கினார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய கர்வத்தை நீக்கி தக்ஷனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்டார். தேவியை பார்த்து, உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் உன்னையே சேரும், அப்பாவம் நீங்க நீயே யமுனை நதி கரையிலே வலம்புரி சங்கு வடிவிலே தவம் செய்யும்படி கட்டளையிட்டு அருளினார். அரணாருடைய கட்டளைப்படி பார்வதி தேவியார் யமுனை நதியிலே ஒரு தாமரை மலரிலே வலம்புரி சங்கு வடிவிலே தவம் செய்து கொண்டிருந்தார், தவம் செய்தார். ஒரு மாசி மக நன்னாளிலே தக்ஷ பிரஜாதிபதி தனது மனைவி வேதவல்லியோடு யமுனை நதியிலே வந்து நீராடினார். அப்போது அங்கு தாமரை மலரிலே இருந்த வலம்புரி சங்கினை கண்டெடுத்தார். எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண் உருவாயிற்று. இது சிவனாரின் வரப்படி பார்வதியாரே வந்தார் என்பதை உணர்ந்து கொண்டார். வேதவல்லியோடு அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றான் மன்னன். அம்பிகைக்கு தக்ஷாயினி என்று நாமகரணம் சூட்டி அன்போடு வளர்த்தான் என்று இந்த சுவையான வரலாற்றினை கந்தபுராணம் நமக்கு விளக்குகின்றது. அம்பிகை மாசி மக நட்சத்திரத்திலே அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாசி மாதம் சூரியன் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்வார். மக நட்சத்திரத்திலே சிம்மராசிக்குரியது அன்று. சந்திரன் மக நட்சத்திரத்திலே சிம்மராசியிலே சஞ்சரிப்பார். இந்த நாளே மாசி மகம் எனப்படுகின்ற நல்நாள். இத்தினத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்தியாவிலே கும்பகோணத்திலே மாசி மகம் சிறப்பானது என்று சொன்னேன் அல்லவா? மாசி மகம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகோத்சவம் கொண்டாடப்படுகின்றது. இதேபோல் வட இந்தியாவிலே கும்பமேளா மிக சிறப்பான முறையிலே இப்போது சமீபத்திலே சிவராத்திரியோடு நடைபெற்று முடிந்தது. இந்த மாசி மக திருவிழா என்பது ஏதோ இப்போது ஏற்படுகின்ற விழா அல்ல, சங்ககாலம் முதல் நடைபெறுகின்ற விழா. சங்ககாலம் தொடங்கி இந்த விழா நடைபெற்றது தொடர்பான செய்திகள் இலக்கியங்களிலேயும் கல்வெட்டுகளிலேயும் காணப்படுகின்றது. இதனை சொன்ன இலக்கியங்கள் என்று பார்த்தால் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் 7ஆம் நாள் இறுதியிலே நீராடல் விழா அமைந்தது பற்றி குறிப்பிடுகின்றார். சங்ககால பாண்டிய மன்னன் முண்டீர் விழாவின் நெடியோன் என்று அழைக்கப்படுவதாக 9வது புறநானூற்று பாடல் சொல்லுகின்றது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய மயிலாப்பூர் பதிகத்திலே கபாலீஸ்வரரின் மாசிமக கடலாடு விழாவை பற்றி கூறுகின்றார். அதாவது தொகு கொக்கரு நந்தடக்கன் என்னும் ஆய்குல மன்னன் கிபி 9ஆம் நூற்றாண்டிலே வழங்கிய செப்பேட்டிலே திருமாலுக்கு 7 நாள் திருவிழா எடுக்கப்பட்டது பற்றியும் பங்குனி விசாகம் ஆறாடுவது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டுகள் என்று பார்த்தால் திருச்செந்தூரிலே 2ஆம் வரகுண பாண்டியரின், அதாவது கிபி 862ஆம் ஆண்டு 3 அதிகாரிகள் 1400 காசினை மூலதனமாக கொண்டு பல விழாக்கள் நடத்தியதும் அதிலே ஒரு விழாவாக மாசிமகம் இருந்ததும் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். இது கல்வெட்டுகளிலே காணப்படும் தொன்மையான மாசிமக விழா பற்றிய குறிப்பாக உள்ளது. அதேபோல்
முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திலே கிபி 1909 திருச்சி மாவட்டம் திருப்பாய்த்துறை மகாதேவருக்கு மாசி மகத்தன்று பெருந்திருவமுது படைக்கப்பட்டதாகவும் அதற்காக 1.5 மா அளவு நிலம் நல்கப்பட்டு 2 கல அரிசி கிடைக்க வழி செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றது. ராஜேந்திர சோழன் 4ஆம் ஆட்சி ஆண்டிலே கிபி 1016ஆம் ஆண்டிலே நாகப்பட்டினத்தை கூற்றத்து ஊரார்கள் இறைவனது மாசி மக விழாவின் 6ஆம் நாள் செலவுகளுக்காக நிலமளித்த செய்தியினை அவ்வூரில் உள்ள கல்வெட்டின் மூலமாக நாம் அறியலாம். அதேபோல் முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி 1070 முதல் 1126 வரை வாழ்ந்தவன். தளபதி நரலோக வீரன் சிதம்பரம் கோவிலில் செய்த திருப்பணிகளை அழகாக தமிழ் பாடல்களாகவும் சமஸ்கிருத ஸ்லோகங்களாகவும் சிதம்பரம் நூற்றுக்கால் மண்டபத்து தூண்களிலே கல்வெட்டாக பொறித்து வைத்துள்ளார். அவற்றிலே ஒரு பாடலிலே மாசி கடலாடலை பற்றியும் அதற்காக அம்மன்னன் அமைத்த மண்டபம் பெருவழி ஆகியவற்றை பற்றியும் கூறியுள்ளது தெரிகின்றது. திருமறைக்காட்டிலே 7ஆம் நாள் கொண்டாடப்பட்ட மாசி திருநாளின் போது இறைவன் மோகனத்தேவருக்கு நாள் ஒன்றுக்கு 10 கலமாக 70 கலம் நெல்லை தானமாக அளிக்கும் வகையிலே பாலையூர் கிழவன் நாரணன் காடன் நிலம் தந்துள்ளதை பற்றியும் அம்மன்னனே 2 ஆண்டுகளுக்கு பின் மாசி மகத்துக்கு பெருந்திருவமுது இறைவனுக்கு படைத்திட வேண்டி இன்னும் கூடுதலாக நிலம் அளித்துள்ளதை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. திருவரங்கத்திலே 1531 சார்ந்த விஜயநகர் கால கல்வெட்டின் மூலமாக உறையூரிலே நடைபெற்ற மாசிமக திருவிழா பற்றிய செய்தியை அறிய முடிகின்றது. குடுமியான் மலையிலே உள்ள குலோத்துங்கன் மற்றும் பரகேசரி பட்டமுடைய மற்றொரு சோழ மன்னன் ஆகியோருடைய கல்வெட்டுகளும் மாசி மகநாளிலே பிராமணர்களுக்கும் 15 சிவனடியார்களுக்கும் உணவு வழங்க 15 களஞ்சு பொன், அதாவது 15 களஞ்சு பொன் முதலாக வைக்கப்பட்டதை பற்றி கூறுகின்றது. ஆகவே இந்த மாசி திருவிழா, மாசி தீர்த்தவாரி என்பது தொன்று தொட்டு நடக்கின்ற அற்புதமான விழா. மாசி மகத்தின் போது தெய்வங்கள் நீராடுவதும் அதன் பின்பு அருகில் அமைக்கப்பட்ட மண்டபம் தோப்பு ஆகியவற்றிலே காட்சி தருவதும் அத்தெய்வங்களுக்கு பெருந்திருவமுது படைக்கப்படுவதும் மரபு என்று கடந்த காலம் தொட்டு பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற, பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற திருவிழா என்பதை பல்வேறு கல்வெட்டுகள் நமக்கு விளங்க சொல்கின்றது. ஆகவே இந்த மாசி மகன் நன்னாளிலே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தியாகட்டும். உற்ற துணையாக இறையருள் என்றைக்கும் நம்மோடு இருக்கட்டும். உங்களுடைய இல்லங்களிலே நல்ல சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று இந்த அற்புதமான வேளையிலே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மாசி மக நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.